Usually, when school began, there was a great bustle, which could be heard out in the street. The opening and closing of desks, lessons repeated in unison, very loud, with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. But now it was also it was all so still. I had counted on the commotion to get to my desk without being seen. But, of course, that day everything had to be as quiet as Sunday morning. Through the window, I saw my classmates already in their places, and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. இப்போ இதை கவனிங்க. இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பள்ளி தொடங்கிய போது வெளியே தெருவில் கேட்கும் அளவிற்கு ஒரு பேர் இரைச்சல் அங்கே இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சதும் பசங்க பேசுகிற சத்தம் எல்லாம் ஒரு இரைச்சலாக கேட்கும். மேசைகளை திறந்து மூடுவது, உரத்த குரலில் ஒன்று சேர்ந்து எங்கள் கரங்களை காதுகளில் வைத்து நன்கு புரியும்படி பாடங்களை படிப்பது மற்றும் ஆசிரியர்களின் பெரிய அடிக்குச்சி மேஜையின் மீது தட்டும் சத்தம் எல்லாம் கேட்கும். ஆனால் இப்போது அது எல்லாம் அப்படியே இருந்தது. நான் இந்த குழப்பத்தின் மத்தியில் என் மேஜைக்கு யாரும் பார்க்காதவாறு சென்று விடலாம் என முயன்றேன். ஆனால் அன்று எல்லாம் ஞாயிற்று காலை போல அமைதியாக இருந்தது. ஜன்னல் வழியே எனது வகுப்பு மாணவர்களை அவர்களது இடங்களில் பார்த்தேன். மேலும் எம். ஹேமல் ஒரு கொடிய இரும்பு அடிக்குச்சியை கையில் வைத்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவருக்கும் முன்பாக கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். நான் எவ்வளவு பயந்திருப்பேன், எவ்வளவு வெட்கப்பட்டேன் என நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். But nothing happened. M. Hamel saw me and said very kindly, "Go to your place quickly. Little Franz, we were beginning without you." ஆனால் ஒன்றும் நிகழவில்லை. ஹேமல் என்னை பார்த்து மிக அன்புடன், "வேகமாக உன் இடத்திற்கு செல், பிரான்ஸ்" என்றார். "நீ இல்லாமல் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம்" அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. எப்பயுமே கோபமாக பேசுகிற நம்ம டீச்சர் இன்றைக்கி என்ன இவ்வளோ கைண்டாக சொல்கிறாருன்னு ஒரு இந்த குழப்பத்தோடையே அவன் என்ன செய்கிறான், போகிறான். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. Besides, the whole school seemed so strange and solemn. But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. Old Hauser with his 3
cornered hat, the former mayor, the former postmaster, and several others besides. Everybody looked sad, and Hauser had brought an old primer thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. நான் பெஞ்சின் மீது குதித்து என் மேஜையின் முன் அமர்ந்தேன். அதுவரையில் இல்லாத எனது பயம் சற்று நீங்கிய பின் அழகான பச்சை நிற மேலாடை, அவரது மடிப்புகளுக்குள் சட்டை, சித்திர வேலைப்பாடுகளுடன் சிறிய கருப்பு பட்டு குல்லா அணிந்திருந்த ஆசிரியரை நான் பார்த்தேன். பள்ளி மேற்பார்வை மற்றும் பரிசளிப்பு தினங்கள் தவிர இதனை ஒருபோதும் அவர் அணிந்ததில்லை. இதை தவிர பள்ளி முழுமையாக வேறுபட்டு சோகத்தில் மூழ்கியிருந்தது. என்னை அதிகமாக பார்ப்பதற்கு மிக ஆச்சரியப்படுத்தியது. கடைசி பெஞ்சு வெறுமையாக இருந்தது. கிராமத்தினர் எங்களைப் போல அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களில் 3 முனைகள் உடைய தொப்பியை அணிந்திருந்த முன்னாள் மேயர், முன்னாள் தபால் அதிகாரி மற்றும் பலர் அடங்குவர். ஒவ்வொருவரும் கவலையுடன் இருந்தனர். முதிய முக்கியஸ்தர்தான் தன் முழங்கால்களில் இடுக்கிக் கொண்டு தன் பெரிய கண்ணாடியை பக்கங்களை பார்வையிட்டு கொண்டிருந்தார். While I was wondering about it all, M. Hamel mounted his chair, and in the same grave and gentle tone which he had used to me, said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." What a thunderclap these words were to me. இதை பற்றியெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போது ஹேமல் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து அதே மென்மையான குரலில், "குழந்தைகளே, இதுதான் நான் உங்களுக்கு எடுக்கும் கடைசி பாடம். அல்சாசே மற்றும் லொரைனோ பள்ளிகளில் இனிமேல் ஜெர்மானிய மொழி மட்டும்தான் பயிற்றுவிக்க வேண்டுமென பெர்லினிலிருந்து உத்தரவு வந்துள்ளது" என்றார். "நாளையிலிருந்து உங்களுக்கு புது ஆசிரியர் வருவார். இதுதான் என்னுடைய கடைசி கிளாஸ், கடைசி பாடம். அல்சாசே மற்றும் லொரைன் பள்ளிகளில் இனிமேல் ஜெர்மானிய மொழி மட்டும்தான் பயிற்றுவிக்க வேண்டுமென பெர்லினிலிருந்து உத்தரவு வந்துள்ளது என்றார். "நாளையிலிருந்து உங்களுக்கு புது ஆசிரியர் வருவார். இதுதான் உங்களுடைய கடைசி பிரெஞ்சு பாடம்" என கூறி, இனி நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றார். இடி முழக்கம் போல அச்சொற்கள் எனக்கு இருந்தன. வாட் எ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ அப்படின்னா, இடி முழக்கம் போல இச்சொற்கள் எனக்கு இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம்.